வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் இருதரப்பினரிடையே உச்சகட்ட மோதல். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு. குழாய் வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சிஐடிக்கு அழைப்பு. பாடசாலை பாடத்திட்டங்களில் ஏற்படவுள்ள புதிய மாற்றங்கள். தமிழர் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல், போலீசார் நடவடிக்கை. பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் கூட்டு தாபன தலைவர்களுக்கு இடையில் முக்கிய கலந்துரையாடல். இலங்கை குறித்து மகிழ்ச்சி தகவலை வெளியிட்டுள்ள IMF. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. யானை தந்தங்களுடன் சந்தேக நபர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் மரக்கறி வியாபாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் கோட்டல் ஒன்றிற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் வாழைச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 31 வயதுடைய வர்த்தகரான டிலெக்சன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு அரசடி பகுதிக்கு கல்லடி பாலத்துக்கும் இடையில் உள்ள வீதியோரத்தில் பட்ட ரக வாகனங்களில் மரக்கறிகளை கொண்டு வந்த வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவது வழமையாக உள்ளது. இந்நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு சுமார் 7 மணியளவில் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரரான வியாபாரி தனது பட்டக ரக வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த வாகனத்துக்கு அருகாமையில் இன்னொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்த நிலையில் இருவருக்கும் இடையே வர்த்தக போட்டி காரணமாக வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரர் உயிரிழந்த அண்ணாவுக்கு கையடக்க தொலைபேசியூடாக அழைப்பு விடுத்து வரவழைத்துள்ளார். அவர் அங்கு வந்து சகோதரனுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட வர்த்தகர் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அங்கு இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்பின் அவர் மீது 4 பேர் கத்தி மற்றும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோடிய கொக்குவில் பிரதேசத்தை சேர்ந்த 4 வர்த்தகர்களும் காவல்துறையினரிடம் சரணடைந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு தடயவியல் பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவில் வீதியில் மறைத்து வைக்கப்பட்டு இருந்த குழாயில் வெடிகுண்டு வெடித்ததில் வீதியால் வந்த நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த குழாய் வெடிகுண்டு வெடித்ததில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவரை காயமடைந்துள்ளார். இதன்போது காயமடைந்த நபர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் விரைந்துள்ள நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்தது தொடர்பாக அறிக்கை பெறுவதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இன்று இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இன்று மதியம் 12:30 மணிக்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குநர் குழு உறுப்பினரும் குற்றப்புலனாய்வுத்துறையில் அறிக்கை அளிக்க உள்ளனர். இதற்கிடையில் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்தது தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கப்படும் தள்ளுபடி தொகை தொடர்பாக எழுந்த பிரச்சினையின் காரணமாக எரிபொருள் விநியோக முகவர்கள் என்று கூறிக்கொள்ளும் குழு ஒன்று எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்து அரசாங்கத்தை சங்கடத்துக்கு உள்ளாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு பொதுமக்களை துன்புறுத்த முயற்சிப்பதாக புகார் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 1 மற்றும் 6ஆம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்படவுள்ளதாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா வேதானபத்திரன் தெரிவித்துள்ளார். புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களின் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது. ஆனால் 10ஆம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த 3 தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அமைச்சரவை பத்திரங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல், ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்தல், தொகுதிகளை தயாரித்தல், புத்தகங்களை தயாரித்தல் போன்ற சீர்திருத்த செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வவுனியா நகர பகுதியிலுள்ள உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர்.
நேற்று இரவு இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா நகர மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அண்மையில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் சில இளைஞர்கள் சென்றுள்ளனர். அதில் ஒரு இளைஞர் கையில் கொண்டு சென்ற பியர் போத்தலால் குறித்த சைவ உணவகத்தில் கண்ணாடி பெட்டியின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் கண்ணாடி பெட்டி உடைந்து சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு வந்த வவுனியா போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை 9 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் 3% தள்ளுபடியை குறைப்பது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்தும் இங்கு விவாதித்த திட்டமிட்டுள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் கடந்த 2 நாட்களாக எரிபொருளை ஆர்டர் செய்வதை நிறுத்திவிட்டு நேற்று இரவு முதல் வழக்கம் போல் மீண்டும் விநியோகிக்க முடிவு செய்தது. இன்று நடைபெறும் கலந்துரையாடலில் தங்கள் பிரச்சினை குறித்து அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் எதிர்காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறாத சூழல் உருவாகும் எனவும் இலங்கையின் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடன் வசதியில் மதிப்பாய்வு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு பிரதானி இன்று இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் இலங்கை மக்கள் நாட்டை விட்டு வெளியேறாத சூழல் உருவாகுவதுடன் கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். சிறுபோக பருவத்தில் அதிக பரப்பளவில் பயிர் செய்கையை தொடங்குவதற்கான எதிர்பார்ப்பில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு நெல் வயல்களுக்கு தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சிறுபோக பயிற்சிகைக்காக விவசாய நிலங்களுக்கு நீர் விடுவிப்பது குறித்தும் விவசாயம், கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து நெல் வயல்களும் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நெல் நிலங்களை மீட்பதில் உள்ள தற்போதைய பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது ஆலோசனைக் குழு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டம் தரிசு நிலத்தை பயிரிடுவதற்கான திட்டம் அல்ல என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் பயிரிடக்கூடிய பயிர்களை அறிவியல் அடிப்படையில் அடையாளம் காண முடியும் என்றும் அந்த பயிர்களை சம்பந்தப்பட்ட பகுதியின் விவசாய ஆணையரின் ஒப்புதலுடன் பயிரிடலாம் என்றும் அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உடவளவை போலீஸ் பிரிவின் மகா ஆரா பகுதியில் யானை தந்தங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடவளவை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மகா ஆரா பகுதியில் 2 யானை தந்தங்களை வைத்திருந்த சந்தேக நபரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உடவளவை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளதுடன் உடவளவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.